வணக்கம் மக்களே, நான் உங்கள் அசோக். எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கிறேன். இந்த வீடியோ மூலமாக சந்திக்கிறதுல ரொம்ப மிக்க மகிழ்ச்சி. இந்த வீடியோவில் நான் என்ன சொல்ல போகிறேன்னா, நம்ம இந்தியாவிலேருந்து வரும்போது துபாய்க்கு நம்ம எந்த மாதிரி நெட்ஒர்க்கை கொண்டு வந்தால் யூஸ்ஃபுல் அப்படின்னு என்னோடய ரிசர்ச்சில் நான் ஏர்டெல் யூஸ் பண்ணேன். பட் அது பெட்டர் கிடையாது. ஏன்னா ஒரு நிமிஷத்துக்கு அவங்க 180 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. அதே ஜியோவில் வெறும் 2 ரூபா தான். நம்ம இங்கே துபாயில் இருந்துட்டு நம்ம வீட்டுக்கு பேசினோம்னா ஒரு நிமிஷத்துக்கு 2 ரூபா தான் பே பண்ணணும். அதனால் நான் ஜியோவாக மாற்றிட்டேன், போர்ட் பண்ணி எடுத்துட்டேன். அங்கேருந்து வரும்போதே இன்டர்நேஷ்னல் ரோமிங் ஆக்டிவேட் பண்ணிட்டேன் இந்தியாவிலே. இங்கே வந்து இறங்கிட்டு பண்ணுறது சிரமமாக இருக்குது என் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம். ஸோ கண்டிப்பாக நீங்கள் இந்தியாவில் இருக்கும்போதே இன்டர்நேஷ்னல் ரோமிங் ஆக்டிவேட் பண்ணிடுங்க. அது போக ஆக்டிவேட் பண்ணிவிட்டு அது ஆக்டிவேட் ஆனதுக்கப்புறம் ஒரு 500 ரூபாய்க்கு டாப் அப் ரீசார்ஜ் பண்ணிக்கோங்க. அது உங்கள் அக்கௌண்ட்டுக்கு 420 ரூபா பேலன்ஸ் கொடுக்கும். ஓகேங்களா? இப்போ ஏன் இது ஜியோ தான் முக்கியம் அப்படின்னு நான் சொல்கிறேன்னு உங்களுக்கு நான் சொல்கிறேன். இதில் தெரிகிற மாதிரி பார்த்தீங்கன்னா, நான் ஃப்ளைட் லேண்ட் ஆகிற டைமு, நான் ஃப்ளைட் விட்டு இறங்கலை, ஃப்ளைட் விட்டு ரேங்க் ஆகிற டைம்லேயே ஜியோலேருந்து மெசேஜ் வந்துருச்சு. இந்த மாதிரி டூ நெட்ஒர்க்கு, துபாயில் இருக்க டூ நெட்ஒர்க்கோட உங்களோட இது ஜாயின் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. நான் ஃப்ளைட்டை விட்டு இறங்கிட்டு உடனே என் ஒய்ஃப்க்கு பேசினேன். 3 நிமிஷம் பேசினேன். அதுக்கான சார்ஜஸ் பாருங்கள். 2 நிமிஷம் 19 செகண்ட் பேசியிருக்கேன். அவங்க 3 நிமிஷமாக அதை எடுப்பாங்க. அதோட சார்ஜஸ் பாருங்கள், வெறும் 6 ரூபீஸ் தான். இதே ஏர்டெல்லில் பேசியிருந்தா எவ்வளோன்னு நீங்களே கால்குலேட் பண்ணி பார்த்துக்கோங்க. 3 நிமிஷத்துக்கு 1 நிமிஷத்துக்கு 180 ரூபா போட்டுக்கோங்க. நான் சொன்ன மாதிரி 500 ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணியிருந்தேன் டாப்அப்பு. 420 ரூபா எனக்கு அக்கௌண்ட்டில் வந்துருந்துச்சு. இப்போ நான் 3 நிமிஷம் பேசி 6 ரூபா போக மிச்சம் 414 ரூபா இருக்குது என் அக்கௌண்ட்டில். நெக்ஸ்ட்டு வாங்க, இப்போ நம்ம எப்படி இந்த ஐஆர் பேக்கை ஆக்டிவேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஜியோ ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு டாப் ரைட்டில் உங்களோட ப்ரொஃபைலை கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்குள்ளே போய்ட்டு மொபைல் செட்டிங்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்குள்ளே போய்ட்டு சர்வீஸ் செட்டிங்ஸை கிளிக் பண்ணுங்கள். அதுக்குள்ளே ஐஆர் இன்டர்நேஷ்னல் ரோமிங்கை கிளிக் பண்ணுங்கள். நான் ஏற்கனவே ஆக்டிவேட் பண்ணதுனால இங்கே வந்து ஆக்டிவேட்டுன்னு காமிக்கி, நீங்கள் பண்ணலைன்னா உங்களுக்கு ஆக்டிவேட் பண்ணணும்னு காமிக்கும். அங்கே நீங்கள் ஆக்டிவேட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வித்தின் 10 மினிட்ஸில் ஆக்டிவேட் ஆகிடும். நான் ஏற்கனவே சொன்னபடி ஆக்டிவேட் ஆன உடனே ஒரு 500 ரூபீஸ்க்கு ரீசார்ஜ் பண்ணி வச்சுக்கோங்க. இதுதான் இன்டர்நேஷ்னல் ரோமிங் ஆக்டிவேட் பண்ணுற முறை. இந்த வீடியோ உங்களுக்கு நல்லா பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.